ஹாய் மக்களே, புளியந்தோப்பு போகலாமா? ஊரே தூங்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் சென்னையினுடைய புளியந்தோப்பு மட்டும் விடிய விடிய பிரியாணி பிரியர்களுக்காகவே திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை தான் நம்ம இன்றைக்கி டிஜிட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி புளியந்தோப்பில் வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷாப் மாஷா அல்லா பிரியாணி சென்டர். இங்கே சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி ரெண்டுமே பாருங்கள் 100 to 120 ருபீஸ்க்கு சுட சுட நீங்கள் காலையில் போனீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்காக நமக்கு பீஃப் பிரியாணி அவைலபிளாக இருக்கும், சிக்கன் பிரியாணியும் அவைலபிளாக இருக்கும். ஸோ பிரியாணி சாப்பிட்டு முடித்த கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய குல்ஃபி ஷாப்லேயும் நம்ம ஸ்வீட் இந்த மாதிரி கிரேவிங் இருக்கிறவங்க குல்ஃபி மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஏர்லி மார்னிங் 3 AM. பாருங்கள், விடிய காலையில் மக்கள் எவ்வளோ தூரம் பிரியாணிக்காக வீக்கெண்டில் க்யூவில் நிற்கிறாங்கன்னு. ஸோ புளியந்தோப்புக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே மாஷா அல்லாங்கிற இந்த ஃபர்ஸ்ட் பிரியாணி ஷாப் தான் உங்கள் கண்ணுக்கு படும். பிரியாணியோட குவாலிட்டி இந்த கடையில் ரொம்பவே நல்லாயிருக்கும், போத் சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வேறு என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா, ஆதில் குல்ஃபி அப்படிங்கிற இந்த குல்ஃபி ஷாப்பில் பாதாம் மில்க், ரோஸ் மில்க் மாதிரி ஜூஸ் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் வந்திருக்கக்கூடிய ஸ்பாட் சாமினார் பிரியாணி. ராயப்பேட்டை மீசார்பேட்டையில் ஸ்டார்ட் பண்ண இந்த சார்மினார் பிரியாணி இப்போ இன்றைக்கி புளியந்தோப்புலேயும் அவங்களோட பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஏர்லி மார்னிங் சுட சுட அந்த பிரியாணி அண்டா ஓப்பன் பண்ணி ஆவி பறக்க அங்கே வரக்கூடிய உணவு பிரியர்களுக்கு பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டுமே சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. சாமினார் பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, போத் ராயப்பேட்டா அண்ட் புளியந்தோப்பு ரெண்டுலேயுமே டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே டைனிங் ஃபெசிலிட்டி இருக்குது வென் கம்பேர் டு மாஷா அல்லா பிரியாணி சென்டர். ஸோ இங்கே சாப்பிட்றவங்க இந்த ரோட்டில் தான் நின்று சாப்பிட்ணுன்னு இல்லை, உள்ளே கூட பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், அந்த கடையில் ஏர்லி மார்னிங் 3 AM இருக்கக்கூடிய க்ரௌட் எவ்வளோ தூரம் வீக்கெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே நமக்கு ஆவி பறக்க அந்த பிரியாணி சப்ளை பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஆப்போசிட்லேயே ஒரு குல்ஃபி ஷாப் சாமினார் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு குல்ஃபி ஸ்டால். இனிஷியலாக சென்னையில் மெரினாவில் மட்டும்தான் இந்த குல்ஃபி கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நிறைய இடங்களில் எஸ்பெஷலி எங்கெல்லாம் பிரியாணி இருக்குமோ அங்கெல்லாம் குல்ஃபி ஸ்டால்ஸும் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. ஸோ நியூ சார்மினார் பிரியாணி அப்படிங்கிற இந்த ஆப்போசிட் பிளேஸில் தான் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி இந்த கடையில் டைனிங்காகவும் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் சாப்பிட்றதுக்காகவும் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் கேஜிஎன் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கேயும் கூட்டம் ஓரளவு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் புளியந்தோப்பு. மெயினாக நமக்கு பிரியாணி கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ அப்படியே நம்ம ரிட்டன் வரப்போ நியூ சார்மினார் பிரியாணியில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பிரியாணி பக்கத்தில் என்னென்ன கடைங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவர்ஸாக பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ரோஸ் மில்க், பாதாம் மில்க் கடை ஒன்று இருக்குது. ஸோ இது பக்கத்துலேயே பாருங்கள், ஐ திங்க் மாஷா அல்லா பிரியாணி சென்டரோட பிரியாணி மேக்கிங் ப்ராசஸ். புளியந்தோப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு கண்ணு முன்னாடியே பிரியாணி மேக் பண்ணுறதை நம்ம காலையில் பார்க்கலாம். அதாவது ரோட்லேயே போட்டு உங்களுக்கு பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி ஆப்போசிட்லேயே கடையில் உங்களுக்கு டைனிங் ஃபெசிலிட்டி அல்லது நீங்கள் ரோட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
வாரத்தில் 7 நாட்கள்லேயுமே வந்து இங்கே உங்களுக்கு பிரியாணி வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃப்ரைடே நைட் அண்ட் சாட்டர்டே நைட் இந்த 2 நாளும் வந்து செம க்ரௌடு வந்து உங்களுக்கு புளியந்தோப்பில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து சண்டே ஏர்லி மார்னிங், அதாவது சாட்டர்டே நைட் புளியந்தோப்பு வந்தோம் அப்படின்னா வந்து அதனோட க்ரௌடு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வெளியிலையும் ஒரு பிரியாணி ஷாப் கேஜிஎன் ஆரிஃப் அப்படிங்கிற ஒரு பிரியாணி ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா கடையிலையுமே வந்து உங்களுக்கு பிரியாணி கடை வந்து கூட்டம் வந்து எப்போவுமே வந்து வீக்கெண்டில் வந்து எல்லா கடைகள்லேயும் பாருங்கள் க்ரௌடை. அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்பாட் அல்ஃபா பிரியாணி சென்டர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், பீஃப் கட்லட், பீஃப் தவா, சிக்கன் ஃப்ரை அப்படின்னு கடையோட என்ட்ரன்ஸே வந்து அட்டகாசமாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து சுட சுட சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி ஏர்லி மார்னிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து பீஃப் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி இருக்கும், இருந்தாலும் பீஃப் பிரியாணி தான் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே புளியந்தோப்பில் சேல் ஆகும். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரைஸ் பாருங்கள், ஒரு 100 ரூபீஸ்க்கு நமக்கு வந்து ஒரு பிரியாணி கிடைக்கிது அப்படின்னா வந்து அது பீஃப் மாதிரி ஒரு ஹை ப்ரோட்டீன் சோர்ஸ் உள்ள ஒரு ஃபுட்டு நமக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கிது. அப்படிங்கிறப்போ மக்கள் வந்து புளியந்தோப்பில் இதை வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இந்த அல்ஃபா பிரியாணி சென்டரை பொறுத்த வரைக்கும் டைனிங் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரோட்டில் நின்று சாப்பிட்டு கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ ப்ராப்பராக சேர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அவ்வளோதான், இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பார்வைக்காக சில பிக்சர்ஸ். தேங்க்யூ.